ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்குள்ள வீடியோ வந்து ஒரு ஹாபி வீடியோன்னு சொல்லலாம். அதாவது என்னோடய பிளான்ட் கலெக்ஷனில் இந்த மாதிரி டேபிள்ஸில் வச்சுருப்பேன். ஆக்சுவலி இது ஒரு டைல்ஸ் தான், ஒரு ஸ்டூல் மேலே வச்சுருக்கேன். ஸோ அது ரொம்ப நாள் கொஞ்சம் கேர் இல்லாமல் போயிடுச்சு. என்ன ஆகும்னா அப்பப்போ வீட்டு வேலையே கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டீப் க்ளீன் பண்ணுற இதில் அந்த காஞ்ச இலையெல்லாம் எடுத்து நீட்டாக வைக்கிற டைமே இருக்காது. ஸோ இன்றைக்கி ஒன் ஆஃப் த டேபிள், ஒரு டேபிளில் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான் இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா லீஃப்லாம் அப்படியே டஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது டெய்லி தண்ணி ஊற்றுற வேலை நடக்கும், பட் அந்த கேர் பண்ணி நம்ம அதில் கொஞ்சம் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி ரிலாக்ஸாக ஒரு ஹாபியாக பண்ணுற டைம் எப்போவாது தான் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இந்த டேபிளில் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். இது நல்லா நீளமாக வளர்ந்துருச்சு. டர்ட்டில் வைன் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இந்த சின்ன சின்ன இதிலெல்லாம் என் பொண்ணு தான் வச்சுருக்கா. நான் செய்கிற எல்லாமே அவளும் செய்யணும்னு நினைப்பா. இல்லைங்களே அப்படி தானே, நம்ம செய்கிறத தான் செய்யணும்னு நினைக்கிறோம். ஸோ முதல்ல எல்லா பிளான்ட்ஸையும் எடுத்துறேன். இதை பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன பிளான்ட் வந்திருக்குன்னு. அது ரொம்ப ஈஸியாக வளரும். எல்லா இடமும் அந்த பிளான்ட் செதறிடும். அப்படியே மதர் ஆஃப் 1000ன்னு அந்த பிளான்ட் பேர். ஸோ இது ஒரு கேக்டஸ் இல்லை, அது என்ன சக்குலண்ட்டு, ஹவோர்த்தியா. அதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரே வச்சுருக்கேன். இதில் வெறும் மணலும் கொஞ்சம் ஃபர்டிலைசரும் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த டேபிளை கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிட்டா க்ளீன் ஆகிரும், புதுசு மாதிரி. இது டேபிள் இல்லை, ஆக்சுவலி டைல்ஸ் தான். வீட்டில் மீதி டைல்ஸ் இருந்துச்சு, பெரிய டைல்ஸ் ஒரு 2-3 டைல்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அதை இந்த மாதிரி பிளான்ட் அரேஞ்ச் பண்ணதுக்குன்னு வச்சுருக்கேன். பிளான்ட் ஷெல்ஃபெல்லாம் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய இது. ஒவ்வொன்றா வாங்கி அப்கிரேட் பண்ணணும்னு ஆசை தான், பட் பட்ஜெட் இடிக்க தான் செய்யும் பிளான்ட்டுக்குன்னு. பட் அப்பப்போ ஒரு டிஐஒய் ஸ்டாண்டு மாதிரி இந்த மாதிரி செஞ்சுருவேன். பின்னாடி நீங்கள் பார்த்தா கூட அந்த கீழே அதுவும் டைல்ஸ் தான், செங்கல் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் லீஃபெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிட்டாலே பிளான்ட்ஸ் பார்க்க நல்லாயிரும். பாருங்கள் அந்த பர்பிள்லாம் இப்போ நல்லா தெரியுது, ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பட்டோன்னு பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. அப்புறம் இதை வீட்டு முன்னாடி தான் இருக்குது. ஸோ அப்பப்போ வீட்டை திறக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு டிட்டர்ஜென்ட் கேனில் பண்ணது. இந்த மாதிரி டிஐஒய் பாட்ஸும் அப்பப்போ பண்ணுவேன். எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் ஃப்யூச்சரில். கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும். ஹாபி வீடியோஸ் கூட, க்ளீனிங் வீடியோஸ் கூட, க்ளீனிங், குக்கிங் இந்த மாதிரி எல்லா இதுவும் ஷேர் பண்ணலான் இருக்கேன். நான் பண்ணுற திங்ஸ், க்ரியேட்டிவான திங்ஸ், யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். அவ்வளோதான். ஒரு க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி தொடச்சிட்டு, இது பாருங்கள் எவ்வளோ அழகாக. இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டெலாம் அவள் என்னையே வைக்கவே விட மாட்டாள். என் பொண்ணு அவள் தான் வைப்பேன்னு அவள் ஏதாவது ஒரு செடியை எடுத்து அதை வச்சுருப்பாள். அதில் க்யூட்டாக இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸு. பாருங்கள் இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. எல்லா லீஃபுமே அப்படி பளிச்சுன்னு இருக்குது. டேபிளும் நீட்டாகிடுச்சு. அவ்வளோதான். அப்பப்போ இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கார்டனில் எனக்கு கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும். பிகாஸ் ஆல் த டைம் வீட்டில் நம்ம அதே ரொட்டீன் தான் பண்ணிகிட்ருப்போம். கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம் ஒரு நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற ஹாபி வேணும். தொடர்ந்து பாருங்கள், இன்னும் நிறைய ஷேர் பண்ணலாம். பாய்.